நம்ம ஸ்ருங்கேரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் முகாம்பிகா போகிறோம். இதுதான் வந்து ஸ்ருங்கேரி டவுன். இதுதான் ஸ்ருங்கேரி பஸ் ஸ்டாண்ட். International Highway 169. இங்க பிரிட்ஜ் வாக் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம போகிறது ஆகும்பே ரூட். அது வந்து காட் ரோடு. திம்பத்தை விட ரொம்ப ஷார்ப்பான கர்வ்ஸ் எல்லாம் இருக்கும். அது ரெயின் ஃபாரஸ்ட், டைகர் ரிசர்வ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம இனியும் காட் ரோடுக்கு எத்தலைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரோட் ஃபுல்லாகவே ஸ்ருங்கேரியிலேருந்து முகாம்பிகா ரோட் ஃபுல்லாகவே சிக்ஸாக் ரோட்ஸாக தான் இருக்குது. ரோட்டில் வந்து அங்கங்கே நம்ம அவங்களுக்கு வந்து சைன் போர்டு வச்சுருக்காங்க. ஸ்பீட் லிமிட் வந்து 40யும், ஓவர்டேக் வந்து அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டிராஃபிக் ரூல்ஸ் சைன் போர்டு வச்சுருக்காங்க. நம்ம அது ஃபாலோ பண்ணி போனாலே நமக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் ரோடு எல்லாமே ஜிக்ஸாக்காவே இருக்கு. மரங்க ரெண்டு பக்கமும் ரொம்ப திக் அண்ட் சூப்பராக இருக்கு. கிரீனரியா ரொம்ப நேச்சரோட ஒட்டி இருக்கு. பாருங்க எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ஃபுல்லாக மரங்களோடு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஹில் ஸ்டேஷனில் போனால் மட்டும்தான் இந்த அளவுக்கு மரங்களையும் இதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம பிளெயின்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ரோட் ஃபுல்லாக சிக்ஸாக்காக இருக்குது. அவங்க வந்து மரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல், செடி இப்போ மரத்தை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ரோட் போட்டிருக்காங்க சிக்ஸாக. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்கவும். அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணவுமே அதை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆகும்பே கட் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே திக் ஃபாரஸ்ட் மட்டும் ரெய்னி ஃபாரஸ்ட் வேறு. ரெய்னி ஃபாரஸ்ட் இங்கே நிறைய கிங் கோப்ரா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆகும்பே நம்ம கட் ரோடுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது பாருங்க. இங்கேயுமே எல்லாமே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை பசேன்னு நல்லா சூப்பராக இருக்குது. அந்த நேச்சரோட ஒட்டி போகிறதுக்கு, நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கே நல்ல என்ஜாயபிளாக இருக்குது. இங்கேருந்து நம்ம ஸ்கை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரெண்டு சைடுமே திக்காக சூப்பராக இருக்குது. இங்கே தான் இதாங்க ஆகும்பே வியூ பாயிண்ட். ரோடு ரொம்ப ரொம்ப குறுகலா இருக்கு. ஒரு வண்டி தான் போறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இதுதான் சன்செட் அண்ட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட். இந்த ஹேர்பின் பெண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. செகண்ட் ஹேர்பின் பெண்ட். எல்லா ஹேர்பின் பெண்ட்ஸும் பக்கத்துல இருக்கு. எல்லா ஹேர்பின் பெண்ட்ஸும் ரொம்ப டீப் ஸ்லோப்பா இருக்கு. இங்க இருந்து பார்க்க வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க நிறைய monkeys இருக்கு. நம்ம ஆகும்பே ஹில்ஸ்ல இருந்து கீழே வந்துட்டோம். காட் ரோட் முடிஞ்சாலுமே இந்த ஃபுல் ஏரியாவுமே ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கு. இங்க ஃபுல்லாவே பாக்கு மரமா இருக்கு. நம்ம கொல்லூர் ரீச் ஆக போறோம். நம்ம கொல்லூர் ரீச் ஆயிட்டோம். இதான் கொல்லூர் முகாம்பிகா ஆர்ச்.
இதாங்க கொல்லூர் பஸ் ஸ்டாண்ட். நம்ம மூகாம்பிகா கோயில் பக்கத்துல வந்துட்டோம். இதுதான் கொல்லூர் டவுன். In 300 meters, turn left to stay on National Highway 766C. இதாங்க மூகாம்பிகா டெம்பிள். நம்ம ரூம்ல இருந்து முருடேஸ்வரா கிளம்பிட்டு இருக்கோம். கைரளி ரெசிடென்சிஸ்ன்ற லாட்ஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம தங்கியிருந்த லாட்ஜ்லேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ மூகாம்பிகாலேருந்து வெளியே போயிட்டுருக்கோம். நம்ம கொல்லூர்லேருந்து முருடேஸ்வரா போயிட்டுருக்கோம். இது டியர் கிராசிங் ஜோன். நம்ம போயிட்டு இருக்க ரூட் வந்து மூகாம்பிகா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு பட்டர்ஃப்ளை சாங்சுரி இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம ஃபாரஸ்ட் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மேங்களூர் டு கோவா ஹைவே ரீச் ஆயிருக்கோம். நம்ம பைண்டூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஹைவேல தான் வந்து அச்சம் என்பது மடமையடா மூவி எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம டோல் பிளாசா ரீச் ஆயிட்டோம். இந்த டோல் பிளாசால 100 rupees சார்ஜ் பண்றாங்க. மூகாம்பிகாலிருந்து முருடேஸ்வராக்கு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுது. நம்ம அந்த டிஸ்டன்ஸை வந்து 1 hour 20 minutes ரீச் பண்ணிடலாம். நமக்கு வந்து மூகாம்பிகாலிருந்து பைண்டூர் வர்றதுக்கு ஸ்டேட் ஹைவே NH 66 தான் வந்து SH 66 தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். அது வந்து நம்ம ஜிக்ஜாக் ரோடு. அங்கிருந்து பைண்டூர் வந்துட்டு பைண்டூர்லேருந்து நம்ம 4 lanes வந்து டச் பண்ணுறோம். 4 lanes வந்து ரோடு எக்ஸலண்ட்டாக இருக்குது. அங்கேருந்து ஒரு 40 kilometers வந்து நம்ம 4 lanesல ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கிடையில் வந்து ஒரு டோல்கேட் இருக்குது. அதுக்கு ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் ரோடு வந்து நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுதான் பட்கல் பஸ் ஸ்டாண்ட். நம்ம முருடேஸ்வர் ரீச் ஆயிட்டோம். இன்னும் 200 மீட்டர்ஸ்ல முருடேஸ்வர் ரீச் ஆயிடுவோம். டெம்பிள் ரீச் ஆயிடுவோம். அதான் முருடேஸ்வர் டெம்பிளோட கோபுரமும் சிவனும். கிட்ட போனா இன்னும் பெருசா தெரியும். நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் இருக்கு. இங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூபா டைவிங், ஷிப் போட்டிங் எல்லாம் இருக்கு. அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ். நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ராஜகோபுரத்தில் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் நடக்கிறதுனால மேலே அலவுட் கிடையாது. இல்லைன்னா மேலே லிஃப்ட்டில் போயிட்டு லிஃப்ட்டில் வரலாம். இது வந்து முருடேஸ்வரால் இருக்க பெரிய சிவா ஸ்டாச்சு. இந்த முருடேஸ்வரா பீச். முருடேஸ்வரா பீச்சோட ஃபிஷ்ஷிங் ஏரியா. ஸோ இங்கே ரஷ் இருக்காது. ஸோ இங்கே நிறைய ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் இருக்குது. முருடேஸ்வரா டெம்பிளோட கொடி கம்பம். இங்கே சேவா கவுண்டர் இருக்குது. நம்ம என்ன பூஜை பண்ணணுமோ அது இங்கே வாங்கிட்டு போய்க்கலாம். கோவிலுக்குள்ளே இருந்து பேக்கில் இருக்க சிவன் ரொம்ப கிளியராக தெரியும். இதெல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்க ஸ்டாச்சூஸ். இதுதான் கோல்டன் சேரியட்.
கோவாவா? நீ எடுக்க வந்துட்டு நங்கூர் லிமிட்ல உள்ள மாத்திர போகமெட்ல நம்மள போயிலையா? கட்டி வச்சிருக்கானுங்கடா. அந்த மேல போயிலையா? சில வீட்டில் எல்லாத்தையும் அங்கே இல்லை. சன்செட் அட் முருடேஸ்வர். சன் செட்டிங். நம்ம முருடேஸ்வரால இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். இது பீச்சுக்குள்ள போகிறோம்.
பாய்.